अस्मद्गुरुपरमगुरून्यतिवरपूर्णो सयामुनं रामं पद्माक्षणादषडजित्सेनेशरमारमापतीन् वन्दे वन्दे वृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती भूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्के केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. அதனாலே இந்த புருஷார்த்த நிஷ்டையினுடைய அடையாளம் எப்படி அப்படின்னு சொன்னால், பிறப்பு இறப்புக்கு நாம் முயற்சினால் இல்லை, நாம் பண்ணின பூர்வ கர்மத்துக்கு தகுந்தபாடி நம்முடைய பிறப்பையும் இறப்பையும் எப்படி ஈஸ்வரன் சங்கல்பிக்கிறானோ அதுபோல தான் வாழ்நாளில் நாம் இருக்கக்கூடிய ஸ்திதி விஷயத்தையும் ஈஸ்வரன் சங்கல்பிக்கிறான் நம்முடைய கர்மானுகுணமாக. அதனால் நாம் எதுக்கும் ஏங்கக்கூடாது. ஐயோ இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ, இப்படிலாம் வரணும் அப்படிலாம் வரணும் அப்படின்னு அதுக்கு வருத்தப்பட்டு அதெல்லாம் பண்ணக்கூடாது. வருத்தப்பட்டாலும் கொடுத்து வச்சவனாக இருந்தால் தான் வரும். கொடுத்து வைக்காதவனாக இருந்தால் எவ்வளோ வருத்தப்பட்டாலும் கூட அவனுக்கு சாப்பாட்டு கூட வராது. எல்லாம் எம்பெருமான் தான் தன் நினைவுப்படி தன் சங்கல்பப்படி அவனுக்கு பூர்வ கர்மம் எப்படி இருக்குதோ அப்படி பண்ணுறான். என்னால் நடக்கிறது ஒன்னால் நடக்கிறது அப்படின்லாம் எண்ணம் கொள்ளக்கூடாது. அப்படின்ற வரையில் இதை பார்த்தோம். இப்போது தானாக சில பேருக்கு வராத பற்றி வராத சிரமப்படுற இருப்பை பற்றி ஸ்திதியை பற்றி சொல்லப்பட்டது. அதுக்காக வருந்தக்கூடாதுன்னு தானாக வருது இருக்கே அதை ஏற்றுக்கலாமா? அது ஏற்றுண்டா அப்போ பரம புருஷார்த்தத்துக்கு அது விரோதமாக? நாம் இதெல்லாம் வருது, சுகமான பெரிய வீடு வாங்குகிறோம், ஏசியெல்லாம் போட்டுக்கிறோம், அப்புறம் கார்லாம் வருது, ஆஃபீஸில் சொந்தமாக வாங்கிறதுக்கு முடியுது. அப்போ அதெல்லாம் ஆன மாதிரி தாம்பீகமான வாழ்க்கையெல்லாம் வாழலாமா? அது பரம புருஷார்த்தத்துக்கு விரோதமாச்சு, அதனால் அதை தள்ளிடணுமா? அப்படின்றதுலாம் இல்லை, அதெல்லாம் தள்ளக்கூடாது. அதையும் கைங்கரியத்தில் சேர்க்கணும் அப்படின்னு கைங்கரியத்தினுடைய பலனாக சேர்த்து அனுபவிக்கணுன்றது இதில் சொல்ல போகிறது. அதான் இருப்பு வாழ்நாளில் வராத இருந்தால் நம்ம சோகிக்கக்கூடாதுன்னு சொன்னால் போல, வந்ததுன்னா அதையும் தள்ளாத அனுபவிக்கணும் அப்படின்றது இந்த இதில் பார்க்கணும். அதனால் மொத்தத்தில் என்னென்னா, வாழ்நாளில் எப்படி வருதோ பிரபன்னனானவன் புருஷார்த்த நிஷ்டை இருக்கிறவன், அது வருத்தமான வாழ்க்கையாக இருந்தாலும் ரொம்ப சொகுசான வாழ்க்கையாக இருந்தாலும் அதை கொடுக்குறபடி பகவான் சங்கல்பிக்கிறபடி எடுத்துண்டு வருத்தமான வாழ்க்கையை கஷ்டமான வாழ்க்கையே இருக்குதேன்னு நொந்துக்கவும் கூடாது. நான் ஆடம்பரமான வாழ்க்கையை கொடுத்துருக்கான்னு அலட்டிக்கவும் கூடாது, இல்லை ஒதுக்கவும் கூடாது. அதை அப்படியே பண்ணணும். அதே மாதிரி கஷ்டமான வாழ்க்கையில் கஷ்டமாக இருக்குதுன்னு வருத்தமும் படக்கூடாது. இந்த வாழ்க்கை என்னத்துக்கு, இனிமேட்டு நமக்கு வாழ்க்கையே வேண்டாம் அப்படின்னு முடிச்சுக்கவும் கூடாது. ஆனால் அதை அப்படியே வாழணும். அதே மாதிரி இங்கேயும் ஆடம்பரமான வாழ்க்கையை ஒதுக்கவும் கூடாது. அதில் பெருமிதமும் கொள்ளக்கூடாது. அதை பகவத் கைங்கரியமாக நினச்சிட்டு பண்ணணும் அப்படின்றது இந்த சொல்ல போகிறது. இப்போ பார்க்க போகிறோம். அப்பிரயத்னகதா சேவ்யா கிரகஸ்தைஹ விஷயா சதா பிரயத்னேனாபி கர்த்தவ்யா ஸ்வதர்ம இதி மே மதிஹ நாஹாரம் சிந்தயேத் ப்ராஜ்ஞः தர்மமேவானுசிந்தயேத் ஆஹாரோ ஹி மனுஷ்யானாம் ஜன்மனா சகஜாயதே அப்படின்னு பராசரர் ஜனகருக்கு உபதேசம் பண்ணுறார். அப்படின்றத எடுத்து காண்பிக்கிறார். அப்பிரயத்ன ஆகதா சேவ்யா கிரகஸ்தைஹ விஷயை சதா. அப்பிரயத்ன ஆகதா சேவ்யா, கிரகஸ்தர்கள் இருக்காளே, கிரகஸ்தைஹ விஷயாஸ்ததா, கிரகஸ்தர்கள் தங்களுடைய அப்பிரயத்ன ஆகதா பிரயத்னமில்லாத வரக்கூடிய விஷயாக எல்லா விஷயத்தையும் சேவ்யா
அதாவது சப்தாதி விஷயங்களை எப்போதும் சேவியான்னா அனுபவிக்க ஏற்றுக்கொள்ள தகுந்தவை அப்படின்னு அர்த்தம். கிரகஸ்தருக்கு தங்களுடைய பிரயத்தனம் இல்லாமல் வருகிற எல்லா விஷயத்தையும் விஷயாக அப்பிரயத்ன ஆகதாக சேவிய சதா எப்போதும் எல்லா விஷயத்தையும் ஏற்றுக்கொள்ளத்தக்கவை. பிரயத்னேனாபி கர்த்தவ்யா ஸ்வதர்ம இதி மே மதி. பிரயத்னமில்லாது ஏற்படக்கூடிய தானே வரக்கூடிய எல்லா விஷயத்தையும் ஏற்றுக்கொள்ளலாம். ஸ்வதர்மத்தை பிரயத்தனப்பட்டு பண்ணணும். பிரயத்னேனாபி கர்த்தவ்யா, முயற்சி செய்தாவது செய்ய வேண்டும். என்னத்த ஸ்வதர்மஹா இதிமே மதிஹி, என்ன தங்களுக்கு ஏற்பட்ட தர்மங்களை பிரயத்தனப்பட்டு செய்யணும் அப்படின்றது என்னுடைய அபிப்பிராயம்னு பராசரர் சாய்க்கிறார். அதனால் என்ன இந்த ஸ்லோகத்தில் தெரியுதுன்னா, அதாவது ஸ்வதர்மத்தை பிரயத்தனப்பட்டு பண்ணணும். ஆனால் வாழ்க்கையினுடைய உயர்ந்த தன்மைக்கு உயர்த்தியான வாழ்வு வேணும் அப்படின்றதுக்காக ரொம்ப பிரயத்தனப்படலாம் கூடாது. அது இப்போ மற்றவாளை போல் லௌகிக்காளை போல உண்டியே உடையே உகந்தோடும் இம்மண்டலம்னு தங்களுடைய வாழ்க்கையை பெருக்கணும் சொகுசை பெருக்கணும்னு ஓடுறாளே, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அதே முயற்சி இல்லாமல் அது நாம் ரொம்ப பிரயத்தனப்படாமல் வரக்கூடிய எல்லா விஷயங்களையும் ஏற்றுக்கொள்ளலாம். இப்போது சொல்கிறேன், சாதாரணமாக ஒருத்தன் இருக்கான், 7 வயசாகிறது, உபநயனம் பண்ணுறா. அதுக்கப்புறம் ஏதோ படிக்கிறான், இல்லை அத்தியனம் பண்ணுறான். இந்த காலத்தில் அத்தியனம் பண்ணால் பழப்பு இல்லைன்றதுக்காக படிக்கிறான். அப்புறம் அத்தியனம் பண்ணுறவன் என்ன பண்ணுறான், அத்தியனமெல்லாம் முடித்த உடனே அவனை சொல்லியிருக்குது, குருவின் இடத்துலேருந்து விடை பெற்றுண்டு கிரகஸ்தாசிரம தர்மத்துக்கு போகலாம் அப்படின்னு சாஸ்திரம் அனுமதிச்சிருக்கு. உடனே அவன் கிரகஸ்த தர்மத்தை கடைப்பிடிக்கிறதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறான். கல்யாணம் பண்ணிட்டா அந்த கல்யாணம் பண்ணிக்கிறது தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணுறதுக்காக. அதான் பிரயத்னேனாப்பி நான் தர்மத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லிருக்கேன். பிரயத்னேனாப்பி கர்த்தவ்யா அப்படின்னு ஸ்வதர்மம் அப்படின்னு சொல்லிருக்கிறதுனால அதை பிரயத்தனப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிறான். கல்யாணம் பண்ணிட்டாக்கா குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுச்சே அந்த தாம்பத்திய உறவுனால இவனுக்கு இந்த சுகம் வருது. அது சுகம் வரதுனால அதை அனுபவிக்கலாமா அப்படின்னா அது முயற்சினால இல்லை, அது அந்த கிரகஸ்த தர்மத்தை கடைப்பிடிக்கிறதுனுடைய ஒரு பகுதியாக வருது. இவன் பிரயத்தனப்பட்டு அதுக்காக 5 ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போட்டு அப்படி தாங்கிறதும், அப்புறம் அதே கல்யாணத்தில் கூட இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், இவ்வளோ அழகாக இருக்கணும் அவ்வளோ அழகாக இருக்கணும் அப்படின்லாம் பார்த்து அதுக்காக குரூப்பியாக இருக்கணும் பண்ணிக்கணும்னு இல்லை. அதுவும் பிராரப்த கர்மவசாத்து தான், அதையும் சந்தோஷமாக ஏற்றுக்கணும். குரூப்பியாக இருக்கவளை பண்ணிக்கிறதும் சரி. அதனால் அப்படிலாம் தான் இருக்கக்கூடாதே தவிர இவன் அடுத்தது கிரகஸ்த தர்மத்துக்கு போகலாம்னு சொல்லியிருக்குது. ஏன்னா கிரகஸ்த தர்மத்துக்கு போனாதான் இவன் முதல்ல இருக்கிற யார் பிரம்மச்சாரிக்கும் கடைசியில் இருக்கிற சன்னியாசிக்கும் இவன் பிக்ஷையெல்லாம் சாய்க்க முடியும். அப்படியான உயர்ந்ததான ஆசிரமம். அதனால் அந்த ஆசிரமத்துக்கு பத்னி வேணும், அதனால் கல்யாணம் பண்ணிக்கிறான். அது குலங்கோத்திரம் அது இது குணாதிகள் தகுந்ததாக இருக்கிறத பார்த்து பண்ணிக்கணுமே தவிர இவ்வளோ பணம் வேணும், இவ்வளோ சொகுசு வேணும், இவ்வளோ அழகு ரூபவத்தியாக இருக்கணும் அப்படின்லாம் பார்த்து அப்படிலாம் இது பண்ணக்கூடாது. அப்படி இருக்குச்சே தானாக ரூபவத்தியாக அமையலாம், தானாக பணக்கார இடத்துலேருந்து வரலாம், எல்லாம் அமையலாம். அப்படி அமைஞ்சாலும் அதுக்கு உண்டான அனுபவம் எல்லாத்தையும் அனுபவிக்கலாம். இல்லை திட்டமாக இருக்குது, அந்த திட்டமாக இருக்கிறத அனுபவிக்கிறான். எப்படியா இருந்தாலும் தாம்பத்திய வாழ்க்கை இருக்குது, அதனால் அந்த நுகரலாமா அப்படின்னு சொன்னால் நன்னா பண்ணலாம்.
அது விரோதம் கிடையாது. பதி பத்னி சேர்ந்து அனுபவிக்கக்கூடியதான இன்பம் துய்க்கிறாளே அது தோஷமில்லை. அப்படி அதுதான் அப்பிரயத்ன ஆகதா சேவ்யா கிரகஸ்தைஹி விஷயா சதா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் அது இது நாம் அனுஷ்டிக்கக்கூடிய தர்மம், பிரயத்தனப்பட்டு அனுஷ்டிக்கக்கூடிய தர்மத்தில் நம்முடைய பிரயத்தனம் இல்லாத வரக்கூடியதான இன்பங்கள் அதெல்லாம். அதை ஏன்னா இந்த தம்பதிகள்னால் ஒருத்தருக்கு ஒருத்தர் சகாலத்தில் சேர்ந்து புத்திராதிகளை உண்டு பண்ணணுன்றதும், அதே சமயத்தில் அவள் ஒருத்தருக்கு ஒருத்தர் இதுவாக இருக்கிறதுக்காக அவள் சேர்ந்து அனுபவிக்கக்கூடியது அப்படின்றது சாஸ்திரத்தில் விதிச்சிருக்கு. அந்த விதித்தபடி பண்ணுறது, அந்த விதி மீறாமல் பண்ணுறது அதெல்லாம் தப்பு கிடையாது அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினால் சொல்லு. அதனால் நாஹாரம் சிந்தையேத் பிராஜ்ஞா தர்மமேவானுசிந்தையேத் ஆஹாரோஹி மனுஷ்யானாம் ஜன்மனா சகஜாயத்தே. பிராஜ்ஞனாக இருக்கும், நல்ல அறிவுள்ளவனாக இருக்கும், அதாவது இந்த மாதிரி பிரபன்னனாவெல்லாம் ஆறான்னு சொல்லலாம், நல்ல ஞானத்தை பெற்று அவன் என்ன பண்ணுவான், நாஹாரம் சிந்தையேத், ஆகாரத்தை பற்றி கவலைப்பட மாட்டான். ஆகாரம்னா இந்த சரீர தாரணத்துக்கு உண்டானது. அப்போ சரீர தாரணத்துக்கு உண்டானதுன்னா உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் அப்படின்றதுனால ஆகாரம்னா உண்ணும் சோறு மாத்திரம் இல்லை, அப்புறம் போஷாக்காருக்கிறதுக்கு பருகு நீர், அப்புறம் இதெல்லாம் குடும்ப இதை அனுபவிக்கிறதுக்கு உண்டான போக்கிய பொருளாக இருக்கிற வெத்தலை, இது எல்லாமே எம்பெருமான் கண்ணன் ஆழ்வார் சொல்லிருக்காரு. ஆன மாதிரி ஆகாரம்ன்றது உபலட்சணம். நாகாரம் சிந்தையே, இதை சிந்திக்க மாட்டான் பிராஜ்ஞா. அவன் என்ன பண்ணுவான், தர்மமேவானு சிந்தையேத்து, தர்மத்தை தான் எப்பவும் நினைக்கணும், அதாவது தர்மப்படி நடக்கணும் அப்படின்னு. தர்மப்படி நடக்கணும்னா தான் இது ஆச்சு, என்னது உபநயனம் ஆச்சு, வேதம் ஓதினா, அங்கேருந்து குருகுலத்துலேருந்து வந்தால் கல்யாணம் பண்ணிண்டா, கிரகஸ்த தர்மத்தில் ஔபாசனாதிகள் சொல்லியிருக்கு, அப்புறம் அக்னிஹோத்திராதிகள் சொல்லியிருக்கு, இதெல்லாம் பண்ணிட்டு வரான். அப்படியே புத்திரோத்பத்தியும் சொல்லியிருக்குது, அதுக்காக அவளோடு சேர்ந்து இன்பம் துவைக்கிறான், இப்படி பண்ணுறான். இந்த மாதிரி தர்மத்தையே பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போது அது தானாக அது வரும். அந்த தர்மத்தை அனுஷ்டிக்கச்சே இந்த இன்பங்கள்லாம் தானாக வரும். தானாக வந்ததுன்னா அதுக்காக இவன் சிந்தனைப்படக்கூடாது, ஆனால் அது தானாக வரும். தானாக வரத்தை தான் அப்பிரயத்னமாக வரத்தை பண்ணலாம்னு சொல்லியிருக்கு ஏற்கனவே. அதனால் ஆகாரம்ன்றது இந்த இடத்துல இந்த சரீரத்துக்கு உண்டான உண்ணும் சோறு மாத்திரம் இல்லை, பருகு நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன்ற மாதிரி எல்லாத்தையும் தான் சொல்லியிருக்குது. அதை இது பண்ண மாட்டான், தர்மத்தை சிந்திப்பன். தர்மத்தை சிந்தித்தாலே இதெல்லாம் தானா அது. ஆஹாரோஹி மனுஷ்யானாம் ஜன்மனா சகஜாயத்தே. மனுஷனுடைய ஆகாரன்றது எப்போ இவன் பிறப்புன்னு சங்கல்பித்தானோ, இவனுடைய புண்ணிய பாபத்தை குறித்து இவன் இவ்வளோ வருஷம் இந்த பிறவியில் இருக்கணும், அந்த இவ்வளோ வருஷம் இவன் இங்கே வாழற நாளில் இன்னென்ன மாதிரியான சுக துக்காதிகளை இவன் அனுபவிக்கணும் அப்படின்றது ஜன்மத்திலேயே சித்தமாகிடுத்து. ஜன்மனா சகஜாயத்தை, ஜன்மா எப்போ உண்டாச்சோ அது இறக்கிற பர்யந்தம் இன்னென்ன தேதியில் இன்னென்ன சுகத்தை துக்கத்தை அனுபவிச்சுட்டு கடைசியில் இன்ன தேதியில் இவன் மறிக்கணும் அப்படின்றது வரையில் பிறப்பு எப்போ இந்த சரீரத்தில் பிறக்கிறதுன்னு பெருமாள் கர்மானுகுணமாக சங்கல்பித்தானோ அப்போவே இந்த ஆகாராதிகளில் ஜன்மனா சகஜாயத்தே, ஜன்மத்தோடு உண்டானது அப்படின்னு சொன்னபடியும் ந சந்நிபதிதம் தர்மியம் உபபோகம் எதிரிச்சயா பிரத்யாசக்ஷேன சாப்யேனம் அனுருந்தே சுதுர்லபம். ந சந்நிபததம் தர்மியம் உபபோகம் எதிரிச்சயா பிரத்யாசக்ஷேன சாப்யேனம் அனுருந்தே சுதுர்லபம். அதாவது
ந சந்நிபதிதம் தர்மியம் உபபோகம் எதிர்ச்சையா, என்னுடைய முயற்சி இல்லாமல் எதிர்ச்சையா வரக்கூடிய சந்நிபதிம் தர்மியம், தர்மத்துக்கு ஏற்றதாக இருக்கக்கூடிய உபபோகம் அனுபவிக்கக்கூடிய விஷயத்தை நான் அனுபவிக்காத இருக்க மாட்டேன். புரியுதா? சந்நிபதிதம் தர்மியம், அதை நான் விட மாட்டேன். உபபோகம் எதிர்ச்சையா, தர்மத்துக்கு ஏற்றபடியா உபபோகம் நம்முடைய அனுபவிக்க தகுந்த விஷயத்தை நான் மறுக்க மாட்டேன், விடமாட்டேன் அப்படின்னு அர்த்தம். பிரத்யாச்சக்ஷேன சாப்யேனம் அனுருந்தோ சுதுர்லபம். அதாவது பிரத்யாச்சக்ஷே ஏனம் அனுருந்தே சுதுர்லபம், வருத்தப்பட்டு கிடைக்கும் போகத்தை நான் என்ன பண்ணுவேன், எதிர்பார்க்கவும் மாட்டேன், தேடவும் மாட்டேன். அனுருந்தே சுதுர்லபம், ரொம்பவும் வருத்தப்பட்டு கிடைக்கக்கூடியதாக இருக்குதே, அப்படிப்பட்ட போகத்தை நான் எதிர்பார்க்கவும் மாட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேடவும் மாட்டேன். தானாக வரக்கூடிய தர்மத்துக்கு தகுந்ததாக வரக்கூடிய போகத்தை விடமாட்டேன். வருத்தப்பட்டு கிடைக்கக்கூடிய போகத்துக்கு நான் அதை தேடவும் மாட்டேன் அப்படின்னு அஜகரர் பிரகலாதனுக்கு சொல்கிறார். இப்படி சொல்லிருக்கிறதுனால இப்போ இதுலேருந்து என்னன்னா, நாம் தர்ம முறைப்படி வாழ்க்கையை நடத்தச்சே அந்த தர்மானுபந்தியாக தர்மத்துக்கு தகுந்ததாக வரக்கூடிய போகங்கள்லாம் மறுக்காத அனுபவிக்கிறதும், அதை மீறி நாம் மாறுதலாக பிரயத்தனப்பட்டு தாறுமாறாக இருக்கிறது அந்த போகத்தெல்லாம் தேடவும் கூடாது அப்படின்னு. அதனால் இப்படிலாம் சொல்லிருக்கிறதுனால பிராரப்த கர்ம பலன் நமக்கு உபபோகம் வந்ததுன்னா, எப்படி கஷ்டம் வந்ததுன்னா பிராரப்தத்தில் இருக்கிற பாபம் தீர்றது அப்படின்னு நினைக்கிறோமோ, அதுபோல் சுகம் வந்ததுன்னாலும் பிராரப்தத்தில் இருக்கிற புண்ணியம் கழியறது. அந்த புண்ணியம் இந்த சுகரூபமாக அந்த புண்ணியம் கழியறது அப்படின்னு நாம் நினச்சிக்கணும். ஏன்னா மோட்சத்துக்கு இங்குற்ற வாழ்வுக்கு தான் சொகுசு வாழ்க்கைக்கு புண்ணியம் பண்ணால் சொர்க்கலோகாதிகள் இங்கே நிறைய ஐஸ்வர்யத்தோடு வாழலாம். பாபம் பண்ணால் நிறைய தான் நரகாதி வாழ்க்கை, அப்புறம் இங்கே இருக்கிட்டே கஷ்டமான வாழ்க்கையெல்லாம் வரும். மோட்சத்துக்கு போனோம்னா புண்ணியமும் விரோதி தான், பாபமும் விரோதி தான். அதனால் ஏன்னா புண்ணிய பாபம் இருக்கிற வரையில் இந்த சரீரம் இருக்கும், இந்த சரீரத்தோடு மோட்சத்துக்கு போக முடியாது, ஆத்மா மாத்திரம்தான் போகணும். அதனால் என்னன்னா இந்த சரீரத்துக்கு உண்டான அந்த புண்ணிய பாபத்துக்கு உண்டான சரீரத்தோடு மோட்சம் போக முடியாது. அதனால் ரெண்டும் தீரணும். நமக்கு சுக வாழ்க்கை அமைஞ்சதுன்னா, ஓஹோ நமக்கு பிராரப்தத்தில் புண்ணியம் இருக்குது, அந்த புண்ணியமெல்லாம் கழியறது. எப்படி கஷ்டம் வந்ததுன்னா பிராரப்தத்தில் இருக்கக்கூடிய பாபம் கழியறதுன்னு நாங்கள் நினச்சோமே ஸ்வரூப நிஷ்டையில், அதை போல் புண்ணியம் கழியறது அப்படின்னு நினைக்கணும். அதனால் இதை அனுபவிக்க வேணும். ஏன்னா அனுபவித்தாதான் இது கழியும் அப்படின்றது இங்கே தேறின பொருள். அதனால் நம்முடைய முயற்சி வேண்டியதில்லை, நாம் தர்ம மார்க்கப்படி போகணும். தர்ம மார்க்கப்படி போனாக்கா அதில் சுகம் வந்ததுன்னா அந்த சுகத்தை தள்ளாத அனுபவிக்கணும். அதனால் புண்ணியம் கழியிடுதுன்னு நினச்சிக்கணும். எவ்வளோதான் கஷ்டப்பட்டாலும் கஷ்டப்படாதே உட்கார்ந்தாலும் கொடுத்து வச்சவனுக்கு பூர்வ ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணவனுக்கு வரும், பூர்வ ஜென்மத்தில் பண்ணாதவனுக்கு வராது, துக்கம் வரும் அப்படின்றத தெளிஞ்சுண்டு அந்த துக்கம் வரத்துக்கு ஏங்காத கவலைப்படாத இருக்கணும். சரி, அது பூர்வ ஜென்மம் புண்ணு பாபத்தினால வருது, அதெல்லாம் கழியிடுதுன்னு. சுகம் வந்ததுன்னா பூர்வ ஜென்ம புண்ணியத்தினால இது வந்திருக்குது அப்படின்னு அதை விளக்காத அனுபவித்து அந்த புண்ணியம் கழியறது அப்படின்னு நினச்சிக்கணும். அதனால் இதுதான். அதனால் இது புருஷார்த்த நிஷ்டை. இது நாம் விரும்பி நாம் இதை பண்ணலை.
விரும்பி பண்ணாதான் தப்பே தவிர அது பிராரப்த கர்மம் வழியாக சாஸ்திரியமாக வர்த்தனாலே அதை, ஏன்னா இந்த சரீரத்துக்கு தகுந்த சாஸ்திரியமாக வர்த்தனாலே அதை விலக்காத ஏற்றுக்கணும். அதுதான் புருஷார்த்த நிஷ்டை. நான் பெருமாள் கைங்கரியம் தான், இதெல்லாம் நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது பிரயோஜனம் இல்லை. புருஷார்த்த நிஷ்டை இல்லை. ஐயோ பெருமாள் கைங்கரியம் பண்ணி எனக்கு ஒன்றுமே இல்லையே அப்படின்னு நினைக்கிறதும் புருஷார்த்த நிஷ்டை இல்லை. இல்லை, சரி பெருமாள் கைங்கரியம் நாம் பண்ணுறோம், நமக்கு என்ன இருக்குதோ அது வருது அப்படின்னு வராத போதும் அதுக்காக ஏங்காது இருக்கணும். பெருமாள் கைங்கரியம் நாம் பண்ணுறோம், அது நம்முடைய பிராரப்த கர்மத்தில் இருக்கப்படி பெருமாள் பலன் தரான், அதை நாம் மறுக்காது அனுபவிக்கிறோம். அதை அனுபவிக்கிச்சே இதெல்லாமும் பெருமாள் கைங்கரியத்துக்காக தான் அப்படின்றத இது பண்ணணும். எண்ணி நாம் இதுதான் புருஷார்த்த நிஷ்டையினுடைய முதல் அடையாளம். கவிதார்க்கே சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்தௌரவே நமோதிவண்டோபாஜீனதிவர்யான் பஜே நிஷம் ஸ்ரீரங்கபூருஷடீசானபதாஸ்ரீம் ஸ்ரீவத்சவம்சலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.